ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் பார்ட். இதுக்கு மேலே ஃபஸ்ட் பார்ட் வரைக்கும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். 30 வயரையும் ஜாயின் பண்ணி ஹைட் வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ கட்டில் இருக்கிற ஒயரும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரும் எடுத்து இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மொதல் ஒயர் லைன் வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே எல்லாமே வந்துட்டு நம்ம ரெட் கலரில் போட போகிறோம். சென்டர் லைன் எதுன்னு வந்து தெரியாது, அதனால முடிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போ கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம மொதல் லைன் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை அளந்து நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு ஒயரை ஹைட்டு செக் பண்ணிக்கிட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, நான் லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு பின்ன ஆரம்பிக்கணும். இந்த ஒரு லைன் பின்னி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த முடிச்சுக்கு மேலே ஒரு லைன் வந்துட்டு நான் பின்னிட்டேன். இந்த முடிச்சிருக்கிறனால நம்ம ஆப்போசிட்ல அளந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த முடிச்சுக்கு மேலே போட்டாச்சு. இப்போ கீழே போடணும். அடிபாகத்தை திருப்பி இந்த சைடில் நான் ஆரம்பிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதையும் அதே மாதிரி அளந்துட்டு அந்த ஒயருக்கு அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வரும். ஏன்னா கம்மியாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒயர் பத்தாமல் போயிடும். அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இதே மாதிரி இந்த மேலேயும் வந்துட்டு ஒரு லைனை பின்னிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த முடிச்சுக்கு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வந்து பின்னிருக்கேன். இதே மாதிரி அந்த முடிச்சுக்கு மேலே 7 லைன்